உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆமா, நீ எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? பாரதி நான் இல்லைங்க. உங்களையும் எனக்கு யாருன்னு தெரியல. ஏய் பாரதி, என்னடி சொல்ற? உன் குரல் எனக்கு தெரியாதா? நீ எங்க இருக்க? உன் வீடு எங்க இருக்கு? சொல்லு, நான் வரேன். ஏய் பாரதி, உன்னை நேர்ல பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ப்ளீஸ். இது பாரதியோட வீடுதான். ஆனா பாரதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க இப்போ உயிரோட இல்லைங்க. நீங்க அவங்க நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நிஜமாவா? பாரதி இறந்துட்டாளா? ஆனா உன் குரலை கேக்குறதுக்கு பாரதி குரல் மாதிரியே இருக்கே. ஆமாங்க, அதுதான் எனக்கும் புரியல. நான் இந்த வீட்ல வேலை செய்யற பொண்ணு. என் குரலும் பாரதி குரலும் ஒரே மாதிரி இருக்குன்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க கூட சொல்றாங்க. ஆனா நான் பாரதி கிடையாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதுவும் குழப்பிக்காதீங்க. ஓ அப்படியா? சாரிங்க, நான் உங்க குரலை கேட்டு பாரதின்னு நினைச்சிட்டேன். பாரதி இறந்துட்டாங்கறத என்னால நம்பவே முடியல. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவ ரொம்ப நாளா எனக்கு காலே பண்ணல. அதான் நான் பண்ணேன். ஆனா அவ இறந்து போன விஷயத்த யாருமே சொல்லல. சாரிங்க. ஹலோ, இவங்க யாரா இருக்கும்? இவங்களுக்கு இப்படி என்னோட நம்பர் கிடைச்சது? வெரி குட், நல்லா நடிச்ச. ஆனா நீ லாஸ்டா அழுதுதான் எனக்கு பிடிக்கல. இல்ல, பாரதிங்கிறவங்க இறந்துட்டாங்களா? ஆஃப் கோர்ஸ், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசுனத அப்படியே மறந்துருங்க. ஓகே? அப்படின்னு அவளுக்கு பழைய நினைவு வரல, எதுவும் நடிக்கல. இந்த டெஸ்ட் போதும். டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல செஞ்சு என் புருஷனை என் புடியில வச்சுக்க போறேன். இன்னும் சமைச்சிட்டு இருக்காளா? பயங்கரமா பசிக்குதே. மல்லிகா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ரொம்ப பசிக்குதே. சரி, கீழே போய் பார்ப்போம். என் பசிக்கு மட்டும் சமைச்சா போதும். எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரம் ரெடியானதை மட்டும் கொண்டு வா, பசி தாங்க முடியல. இதோ வரேங்க. உங்க பசிக்கு மட்டும் சமைக்கணும்னா அதுக்கு வேலை செய்யற ஆட்கள் மட்டும் போதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுக்கு தானே இந்த பொண்டாட்டி இருக்கேன். இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வரேன். பசிக்குது, சீக்கிரம் வா மல்லிகா. இதோ வந்துட்டேன். இந்தாங்க. இந்த உருளைக்கிழங்க வச்சு இன்னைக்கு இவரை கவுத்துற வேண்டியதுதான்.
சூப்பரா வாசனையா இருக்கு. எனக்கு இது சாப்பிட்டாருன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இருக்கு. ஒரு வருஷத்துக்கான வவுச்சர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். வேலை முடியறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும். ஒரு வாரம் தானா? ஒரு மாசம் ஆகும்னு அன்பரசி அண்ணி சொன்னாங்களே. சொல்லுவாங்க. அவ்வளோ நாள்லாம் ஆகாது. சீக்கிரம் கணக்கை முடிச்சுட்டு கிளம்புற வழியை பார்ப்போம். உங்க கணக்கு முடிஞ்சிரும். என் கணக்கு என்னது? உன் கணக்கா? அது உங்க கணக்கு வாய் தவறிடுச்சு. நீங்க சாப்பிடுங்க. நான் ஒரு மனக்கணக்கோட இங்க வந்தேன். கடைசியில ஒரே வாரத்துல நீங்க கிளம்புனா நான் போட்ட கணக்கு அவ்வளவுதானா? ஏங்க, என்னங்க உருளைக்கிழங்கு பொரியல அப்படியே வச்சிட்டீங்க? உங்களுக்கு பிடிக்கும் தானே ஆசை ஆசையா செஞ்சேன். அத ஒரே ஒரு தடவை சாப்பிட்டுட்டு ஏன் ஒதுக்கி வச்சிட்டீங்க? நல்லா இருந்தா தானே சாப்பிட்றதுக்கு. உப்பு காரம் எதுவுமே சரியில்லை. என் பாரதி செஞ்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சமைக்கும் போதே வாசனை மூக்கு தொலைக்கும். நீ தட்டில் வச்சு வாசனே வரல, எப்படி சாப்பிடுவாங்க? நீ செஞ்சது அவ்வளோலாம் நல்லா இல்லை, அதான் சாப்பிட பிடிக்கல. ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் தானே. பாரதி அக்காவை வேண்டிக்கிட்டு ஏன் ஸ்டைல்ல மாத்தி பாரதி அக்கா ஸ்டைல செஞ்சேன். உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கலையா? புதினா சட்னில உன கை கொடுத்த பாரதி உருளைக்கிழங்குல உன கை விட்டா. இல்லைங்க, அவங்களே வந்து செஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தோணும். இத பார், குருவி உட்காந்து பனங்கா விழுந்த மாதிரி நீ செய்யற ஏதாவது ஒண்ணு பாரதி மாதிரி இருக்கே தவிர நீ செய்யற எல்லாமே பாரதி மாதிரி ஆகாது. புரியுதா? பாரதி தான், நீ தான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க அவசரப்படுத்தினதுல இன்னைக்கு எதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இத விட்டுடுங்க. நைட்டுக்கு பாருங்க, அசத்திடுறேன். நைட்டு? இல்லங்க, நான் சமையல சொல்றேன். நைட்டுக்கு சப்பாத்தி குருமா இதெல்லாம் பிடிக்கும்ல, நான் செஞ்சு அசத்திடுறேன். இத பார், நீ ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுத்து சமைக்க வேணாம். உனக்கு என்ன வருமோ அதை செய். இங்க வந்திருக்கிறது அப்பா கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான். நீ என்ன சமைச்சு கொடுத்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேவையில்லாம கஷ்டப்பட்டு பாரதி மாதிரி செய்யறேன்னு உன் சமையலும் கெடுத்துக்காத. சமையல் உன்னோடதுனாலும் சாப்பிட்ற வயிறு என்னோடது. புரிஞ்சதா? எனக்கு என்னங்க, ஏங்க மனசு மாறிட்டீங்களா? சாப்பாடு போடவா? ஏய், சக்தி சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். எப்படி டேஸ்ட் வராம போச்சு? அவங்க கைப்பக்குவம் நமக்கு வரல போல இருக்கு. அதான்
சித்தி இங்க வாங்கல. இங்க வாங்க சித்தி. என்னடி? அங்க பாருங்க. சித்தி என்ன நடக்குதுங்க? அதான் எனக்கும் புரியல. இந்த நந்தன் எதுக்கு சக்தியை விதவிதமா போட்டோ எடுக்கிறான்? சித்தி கதை வேற மாதிரி போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம கிட்ட சக்தியை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா அவகிட்ட கொஞ்சம் பேசுறதும் அவளுக்கே தெரியாம அவளை விதவிதமா போட்டோ எடுக்கிறதும் இல்ல. எனக்கு எதுவுமே சரியா படல. எதுக்கு நமக்குள்ளேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு? வா, அவங்கிட்டயே போய் கேட்டு பாத்துடலாம். வா. ஒரு நிமிஷம். இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஓ, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கா உன் கண்ணுக்கு? நந்தன், என்ன சக்திய போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஓ, அவளை மாடல் ஆக்க போறியா? ஐயா, நான் சக்திய போட்டோ எடுக்கல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வேற? நானு டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர். ஓ, இந்த வீட்டை கொஞ்சம் மாடர்னா மாத்த போறேன். அதனாலதான் வீட்டோட போர்ஷனை விதவிதமா போட்டோ எடுக்கிறேன். என்ன சித்தி சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவன் ஏதோ ஒரு பிளான்ல இருக்கிற மாதிரி தெரியுது. சக்திய போட்டோ எடுத்தத பார்த்த நம்ம கிட்டயே வீட்டை போட்டோ எடுத்தன்னு நமக்கு அதுலயே பூ சுத்திட்டு போறான். போட்டும் போட்டும், அவன் நம்மளை விட்டு எங்க போறான்? மல்லிகா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நந்தனும் நமக்கு அடிமைதான். அவன் இன்டீரியர் டெக்கரேட்டரா இருந்தா எனக்கு என்ன, டாக்டரா இருந்தா எனக்கு என்ன? நான் கோமதி, கோபுரத்து மேலேயே நின்னு கோலம் போடுறவ. இந்த கோமதியோட டிடெக்டிவ் மூளைய நந்தனுக்கு புரிய வைக்கிறேன். அவன் செல்போனை புடிங்கி பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய போகுது. இதுக்கு எதுக்கு உங்க மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அந்த வேலையெல்லாம் நமக்கு எதுக்கு? இந்த நேரத்தை நமக்கு சாதகமாக்கணும். அதான் வெயிட் பண்ணு. டேய் நந்தன், நீ இந்த வீட்டை மாடிஃபை பண்றியா இல்ல சக்தியையே மாடிஃபை பண்றியா? I'll catch it. Wait. இந்த முகம் பாரதி அக்கா முகம் மாதிரி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த ஃபார்ம் ஹவுஸ் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இது பாரதி அக்காக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம். என்னதான் அவருக்கு பிடிக்கல, இப்போ பாரதி அக்காவோட பெர்ஃப்யூம் போட்டிருக்கல, இப்ப கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். எனக்கு அசத்திர வேண்டியதுதான்.
என்ன இவரு இன்னும் தூங்க போகாம லேப்டாப்லயே வேலை பார்த்துட்டு இருக்காரே. நம்ம என்ன ஈடேறுமான்னு தெரியலையே. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இந்த பர்ஃப்யூம் ஆயுதம் கை கொடுக்குதான்னு பாப்போம். மல்லி, ரொம்ப கஷ்டம்டி. ஒரு பார்வைக்கு கூட நான் சரிப்பட்டு வராம போயிட்டேனா? என்ன செஞ்சா நம்ம பக்கம் கவனம் திரும்பும்? இல்ல, உங்களுக்கு எந்த வாசனையும் வரலையா? என்ன வாசனை? மத்தியானம் செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் அந்த வாசனையா? அப்பவே வரல, இப்ப எப்படி வரும்? ஐயோ, நான் அத சொல்லல. நான் போட்டிருக்கிற பெர்ஃப்யூம் வாசனையை சொன்னேன். என்ன பெர்ஃப்யூம் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. என்ன பர்ஃப்யூம்? பாரதி அக்காக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம் தான் நானும் போட்டிருக்கேன். இனிமே தயவு செஞ்சு இதை போட்டுறாத. பாரதியோட வாசனை பர்ஃப்யூமோட கலந்து அந்த பர்ஃப்யூம் வாசனையவே மாற்றி வச்சிரும். உன்கிட்ட அந்த பர்ஃப்யூம் வாசனை மட்டும்தான் இருக்கு. நல்லாவே இல்லை. இதில் ஏகப்பட்ட பர்ஃப்யூம் வேற அடிச்சிருக்க போல இருக்கு. எனக்கு தலை வலிக்குது. கொஞ்சம் அந்த பக்கமாக போய் உட்காரியா? உருளைக்கிழங்கு தான் எனக்கு கை கொடுக்கலன்னு பார்த்தா பழ போன இந்த பர்ஃப்யூம் எனக்கு கை கொடுக்கல. இனி வேற ஏதாவது ஒரு ரூட்ல தான் ட்ரை பண்ணணும். பேசாம ரொமான்டிக் சாங்க போட்டு கை கொடுக்குதான்னு பார்க்கலாம். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இனி நாளும் கல்யாண ராகம், இந்த நினைவு சங்கீதம் ஆகும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? நீ பாட்டை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க. ஆஃப் பண்ணு. கேளுங்க, இது ரொமான்டிக் சாங். எனக்கு அதெல்லாம் கேட்க நேரம் இல்லை. சாங் ஆஃப் பண்ணு, நிறைய வேலை இருக்கு. முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. இனி ஒன்னதுக்கு மழை இல்ல, படுத்து தூங்க வேண்டியதா. என்ன என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? என்ன திட்டுறியா? ஐயோ, திட்டலங்க. மணியாச்சு, தூங்காம கண் முழிச்சிட்டு இருந்தா உடம்பு கெட்டு போயிடாதா? எனக்கு உடம்பு கெட்டா என்ன? உனக்கு மனசு கெடாம இருந்தா சரி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு தூங்கு. என்னை பத்தி நீ கவலைப்படாத. வேற யார பத்தி கவலைப்படுறது? எல்லாம் என் தலை எழுத்து. என்னது? ஒண்ணு இல்லைங்க. இப்படியே எல்லா நைட்டும் போச்சுன்னா சத்தியமா கடைசி வரைக்கும் சமையல்காரியா தான் இருக்கணும்.